ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கொலோசியர் 3:1. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதிசயமானவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கிறிஸ்துவின் விசுவாசியாக வாழ்வதற்கு சீஷத்துவத்தின் பண்புகள் மிக அவசியம். சீஷன் தனது குருவின் போதனைக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி சுயத்தை வெறுத்து குருவின் சொற்படி வாழ வேண்டும். அன்றைய இயேசுவின் சீஷர்கள் இதை செய்து காட்டினார்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்கிறோம். நாம் கிறிஸ்துவை நமது குருவாக கொண்டிருக்கிறோமா? அவருக்கு விசுவாசமுள்ள உண்மை உள்ள சீஷர்களாக இருக்கிறோமா? நம்மில் இருக்கிற விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை, இவைகளை உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்து போட வேண்டும். ஒருவரை ஒருவர் தயக்கமின்றி மன்னிக்க வேண்டும். உள்ளத்தில் அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். புருஷர்கள் மனைவிகளோடு கசந்து கொள்ளாமல் அன்பு கூற வேண்டும். பிதாக்கள் பிள்ளைகளை கோபமூட்டக்கூடாது. வேலைக்காரர் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இதயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். எந்தெந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் ஒவ்வொருவரும் வாழ வேண்டிய தேவ கட்டளைகள் இவைகளே. இவை மட்டுமல்லாமல் கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷண வார்த்தைகள், வம்பு வார்த்தைகளையும் நாம் விட்டு விலகிட வேதம் போதிக்கிறது. நம்மையே நாம் ஆராய்ந்து பார்த்து சற்று நிதானிப்போம். இவைகளில் எவை நம்மை இன்னமும் அலைக்கழிக்கின்றன? இவற்றிலிருந்து விடுபட ஒரே வழி இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடி நாடி பெற்றுக்கொள்வதே ஆகும். மேலானவைகள் நம்மை நிரப்பும் போது அசுத்தங்கள் தானாகவே நம்மை விட்டு மறைந்து போகும். தேவ கிருபை பெருகும். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, சகல மாம்சத்தின் கிரியைகளையும் குணாதிசயங்களையும் மேற்கொண்டு பரிசுத்தமாக உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தந்தருளும். உமது வலது பாரசத்தில் இருக்கும் மேலானவைகளை நாடி தேடி பெற்றுக்கொள்ள வழி நடத்தும். தேவனே, நியாயமற்றதும் எங்களால் சமாளிக்க முடியாதவைகளுமான சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து செல்லும் நேரங்களில் விரக்தியான வார்த்தைகளை பேசிவிடாமல் உங்க கிருபையை சார்ந்து கொள்ள தயவு செய்யுங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசன நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்களினால் மனம் சோர்வடைந்து போகாமல் அவர்கள் சோர்வுகளை அகற்றி அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காத்துக்கொள்ளவும், நன்மை செய்கிறவர்களாக வாழவும், அவர்கள் விருப்பம், எதிர்பார்ப்புகள் நிறைவேற தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, நடைபாதை வியாபாரிகள், சிறு வியாபாரிகள், சிறு நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் அன்றென்று கிடைக்கும் வேலைகளை செய்கிறவர்களின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கஞ்சா, மதுபானம், புகையிலை போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்ட சிறியவர் முதல் பெரியவர்கள் மற்றும் மாணவர்கள் ரட்சிக்கப்படவும், அடிமை கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படவும் சமாதானத்தின் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகளினாலும் மன வேற்றுமைகளினாலும் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சேர்ந்து வாழவும், குடும்ப ஐக்கியத்தை குலைக்க முயற்சிக்கிற சத்துருவின் தந்திரங்கள் அழிக்கப்படவும், வியாதிகளோடும் சரீர பலவீனங்களோடும் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆரோக்கியத்தை கட்டளையிடவும், பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும், பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் பயணம் செய்யவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், நன்மைகளால் நிரம்பவும், குடும்பத்தில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் ஜெபிக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மொழி, இன, மத கலவரங்களை தூண்டி தேசத்தின் நன்மையை கெடுக்கிற மதவாதிகளை கர்த்தர் ரட்சிக்கவும், கர்த்தர் தேசத்தை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி சேமத்தை கட்டளையிடவும், சகோதரத்துவம், அன்பும் ஐக்கியமும் மக்களுக்குள் காணப்படவும் வேண்டுதல் செய்கிறோம். கடலோர கிராம மக்கள் பாதுகாக்கப்படவும், அவர்கள் தொழில் விருத்தி அடையவும், கடலில் செய்யும் பயணங்களில் தேவ தூதர்களின் காவலும் தந்தரல ஜெபிக்கிறோம். கடன், வறுமை, தோல்விகளினால் தற்கொலை எண்ணங்களோடு
வாழும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் சாத்தானின் திட்டங்கள் முறியடிக்கப்படவும் ஆத்மாக்கள் மீட்கப்படவும் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளில் நடைபெறும் சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள், கிராம ஊழியங்கள், மருத்துவமனை ஊழியங்கள், மிஷினரி தரிசன ஊழியங்கள், ஏழை குடும்பங்களை ஆதரிக்கும் ஊழியங்களினாலே சபைகள் எழுச்சி பெற்று ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட மன்றாடுகிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு மனமிறங்கி கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்கவும், வாழ்க்கை துணைக்காக காத்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்ற துணையை காண்பித்து எந்த குறைவும் இல்லாமல் திருமணம் சிறப்பாய் நடைபெறவும், பிரசவத்துக்கு காத்திருக்கும் சகோதரிகளை கர்த்தர் பலப்படுத்தி சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டு தாயும் சேயும் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். பள்ளி இறுதி தேர்வுகளை, அரசு தேர்வுகளை எழுத ஆயத்தப்படும் பிள்ளைகளை நல்ல சுகத்தோடு எல்லா தேர்வுகளையும் சிறப்பாக எழுதி சிறந்த மதிப்பெண்கள் பெற்றிட வழி நடத்துங்க. எங்கள் குற்றங்குறை மன்னியும், ஜெபத்தில் உள்ள குறைகளை மன்னியும், நிறைவுகள் உமக்கே சேரட்டும். ஜெபத்திற்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தாரும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென்.